ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செட்டிநாட்டு மட்டன் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் எள், 3 பட்டை, அரை ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 வரமிளகா, 2 ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மணம் வர வரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க, இல்லை நம்ம அந்த பொருளெல்லாம் கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் காஞ்சோடனே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்க வரை வெயிட் பண்ணலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், வறுத்து அரைத்த பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சே கலந்துக்கோங்க, இல்லை இந்த மசாலா எல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். ஒரு குக்கரில் சுத்தம் பண்ணி வச்சுருந்த மட்டனை சேர்த்து சிறிதளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி நல்லா வேக விடலாம். ஏற்கனவே மட்டன் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொதி வர வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஏற்கனவே சீரகம் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து அரைத்த பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.